வெல்கம் டு ஸ்ரீமதி கிச்சன். இன்றைக்கி ஸ்ரீமதி கிச்சனில் காயெல்லாம் போட்டு குருமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். 2 வெங்காயம், 2 தக்காளி, ஒரு 2 துண்டு இஞ்சி, 3 பல்லு பூண்டு, 2 பச்சை மிளகா நல்லா எண்ணெயில் வதக்கி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். அதுக்கப்புறம் தேங்காய் ஒரு அரை மூடி தேங்காய் நான் பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதையும் அரைச்சி எடுத்துக்கலாம். கேரட்டு, பீன்ஸு, கொடமிளகா, உருளைக்கிழங்கு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ குருமா வைக்கிறதுக்கு நான் கடாயில் கடலை எண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் எடுத்து இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நான் வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்துட்டேன். இப்போ நல்லா கொஞ்சம் வதக்கிட்டு நம்ம கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். கல் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இதில் ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். தண்ணி ஒரு டம்ளர் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு காய் நல்லா வேகட்டும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ நம்ம மிளகாய்த்தூள் ஸ்மெல் போகிறதுக்காக தான் நம்ம இப்போ நல்லா கொதிக்க வைக்கிறோம். இப்போ இது ஓரளவுக்கு நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ நம்ம வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு விழுது அரைச்சி வச்சுருக்கோம். அது இதில் சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்துட்டுலாம். ஒரு 2 மினிட்ஸ் கழித்து அரைச்சி வச்ச தேங்காய் நான் இங்கே அடிச்சிருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ் நல்லா கொதிச்சிடுச்சு. இங்கே பாருங்கள், நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ அரை மூடி தேங்காய் நான் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அது இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம். இது ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம தாளிச்சிக்கலாம். இந்த மிக்ஸி கழுவின தண்ணிலாம் இருக்குது, அதெல்லாம் இதில் சேர்த்துக்கலாம். தேங்காய் ஊற்றி இன்னும் கொஞ்சம் கொதி வரணும். அதுக்குள்ளே இந்த பக்கம் நம்ம தாளிச்சிக்கலாம். கடலை எண்ணெய் ஊற்றிருக்கேன் கடாயில். இங்கே பாருங்கள், மசாலா எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். சோம்பு, பட்டை, கிராம்பு, இலை எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை. இப்போ எண்ணெய் காஞ்சோடனே இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சிச்சு, இப்போ சேர்த்துக்கலாம். இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ தாளிச்சதை எடுத்து இதில் சேர்த்துக்கலாம். இப்போ தாளிப்பு எடுத்து இதில் சேர்த்தாச்சு. குருமா குழம்பு ரெடி ஆகிடுச்சு. காய் போட்ட குருமா குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், சுவைச்சு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.